வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். ஈழத்தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்குரிய வழிகளை முழுமையாக கொண்டு வந்து செயல்படுத்துவதற்குரிய சட்ட ரீதியான அமைப்புகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கும் அம்மக்கள் முகாமில் ஒரு கைதிகளாக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சுதந்திரமாக நடமாடக்கூடிய எந்த விதத்திலுமே அங்கீகாரம் இல்லாமல், யாரையும் பார்ப்பதற்குரிய அங்கீகாரம் இல்லாமல், ஒரு முழுமையான அடிமைகளாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்குரிய வாய்ப்புகளை மீட்டெடுத்து கொடுப்பதற்குரிய அங்கமாக செயல்படுத்த வேண்டும். இது அவர்களுடைய அடையாள அட்டையிலிருந்து வீடு கட்டமைப்பு மற்றும் அவர்களுக்குரிய தொழில் வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்குரிய அமைப்பாகவும், அவர்களுக்குரிய முழுமையான அங்கீகாரம், ஓட்டுரிமை அனைத்துமே கொண்டு வந்து செயல்படுவதற்குரிய அரசாங்கத்தினால் முழுமையாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மக்களுக்குரிய அனைத்து சட்டத்திருத்தமே அம்மக்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு சுதந்திரம் இல்லாத சுவாசத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில் சுவாசித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய எத்தனையோ ஒரு இழப்பை ஈடுகட்ட முடியாத அளவுக்கு இருந்தாலும் இனி வரும் காலங்களில் அவர்களுக்குரிய வாய்ப்புகளை முழுமையாக கொண்டு வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுக்குரிய அனைத்து வகையான சட்டத்திருத்தங்களுமே அம்மக்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய பதிவாக இங்கே நான் பதிவிடுகின்றேன். அம்மக்களை பற்றி தினமும் ஒரு பதிவு கண்டிப்பாக இது அரசாங்கத்துக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்குரிய பதிவாக மத்திய அரசிடமும் மாநில அரசிடமும் இதை முழுமையாக கருத்தில் எடுக்கப்பட வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும்போது ஒரு முதன்மையான ஒரு சட்ட திருத்தமாக அம்மக்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுத்தர வேண்டும். இன்றைக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்து முகாமில் அடிமைகளாக மட்டுமே அம்மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஞாபகப்படுத்தக்கூடிய பதிவு இது. நன்றி மக்களே.